தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட மழை வெள்ளத்தால் குடிபெயர்ந்து 1915 ஆண்டு முதல் 600க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் 2000க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய சமுதாய மக்கள் வாழும் பேட் மாநகரத்தில் உரிய ஆவணங்கள் இருந்தும் புதிய கட்டிடங்கள் கட்ட விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவிற்கு உட்பட்ட பேட் மாநகரத்தில் உள்ள சுமார் 600க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் 2000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் வசிக்கும் மக்களின் முன்னோர்கள் கடந்த 1914 ஆண்டு வரை தாமிரபரணி ஆற்றின் கரையோரத்தில் உள்ள மகிழ்வண்ணபுரம் பகுதியில் வசித்து வந்துள்ளனர். அந்த காலகட்டத்திலேயே இலங்கையில் உள்ள கொழும்பு நகருக்கு சென்று வணிகம் செய்து வந்துள்ளனர். அவர்கள் தாமிரபரணி ஆற்றின் கரையோரத்தில் வசித்து வந்ததன் அடையாளமாக அப்பகுதியில் சிதிலமடைந்த நிலையில் இருந்த 4 பள்ளிவாசல்களில் ஒரு பள்ளிவாசல் மட்டும் தற்போது புதுப்பிக்கப்பட்டுள்ளது. 1913 ஆண்டு தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட பெருமழை வெள்ளத்தால் மகிழ்வண்ணபுரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. அப்பகுதியில் வாழ்ந்த மக்கள் குடியிருப்புகளையும் தங்களது வாழ்வாதாரங்களையும் இழந்துள்ளனர். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அப்போதைய சப் கலெக்டர் பேட் என்பவர் மகிழ்வண்ணபுரம் பகுதி மக்கள் தாங்கள் குடியிருக்க மாற்று இடம் தர வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்துள்ளார். இக்கோரிக்கையை ஏற்று தற்போதைய பேட் மாநகரம் பகுதியில் சுமார் 142 ஏக்கர் இடத்தை ஆங்கிலேய அரசுக்கு பணம் செலுத்தி பெற்றுள்ளனர். தங்களுக்கு இடம் அளித்த சப் கலெக்டர் நினைவாக அவரது பெயரை சேர்த்து தாங்கள் வசிக்கும் இடத்திற்கு பேட் மாநகரம் எனவும் பெயரிட்டுள்ளனர். அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக 1915 ஆண்டு நடப்பட்ட கல்தூண் தற்போது அப்பகுதியில் உள்ளது. சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வணிகத்தில் சிறந்து விளங்கிய பேட் மாநகரம் இஸ்லாமிய மக்கள் உயர்தரத்தில் அழகிய வேலைப்பாடுகளுடன் 1929 ஆண்டு கட்டிய பள்ளிவாசலும் தற்போது செயல்பாட்டில் உள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு குடிபெயர்ந்த இஸ்லாமிய மக்களுக்கு வழங்கப்பட்ட 142 ஏக்கர் இடம் 1988 ஆண்டு மொஹிதீன் ஜாமியா மஸ்ஜித் பள்ளிவாசலின் தலைவர் பெயரில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இதன் பின்னர் 1989 ஆண்டு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கும் 91 ஆண்டு போஸ்ட் ஆபீஸ் கட்டுவதற்கும் இடம் கொடுத்துள்ளனர். இதில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. ஆனால் போஸ்ட் ஆபீஸ்க்கு வழங்கப்பட்ட இடத்தில் கட்டிடம் கட்ட நிதி இல்லை என கூறி இதுவரை போஸ்ட் ஆபீஸ் புதிய கட்டிடம் கட்டப்படாமல் உள்ளது. இதே போன்று 1992 ஆண்டு PSNL அலுவலகத்திற்கு 93 ஆண்டு ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்கும் 2018 ஆண்டு கால்நடை மருத்துவமனை அமைக்கவும் அப்பகுதி மக்கள் இடம் அளித்துள்ளனர். மேலும் பேட் மாநகரத்தில் தற்போது 4 பள்ளிகளும் நூலகம் கூட்டுறவு வங்கி உள்ளிட்ட பல்வேறு அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. பேட் மாநகரத்தில் வசித்து வரும் இஸ்லாமிய சமுதாய மக்களை பொறுத்தவரையில் மொஹிதீன் ஜாமியா மஸ்ஜித் பள்ளிவாசல் தலைவர் பொறுப்பில் 142 ஏக்கர் இடங்கள் உள்ள நிலையில் அதே பகுதியை சேர்ந்த பொதுமக்களுக்கு இடங்களை விற்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர். பிற பகுதியில் வாழும் இஸ்லாமியர்களுக்கு கூட பேட் மாநகரத்தில் நிலங்களை கொடுத்து வாங்குவதில்லை என்ற கட்டுப்பாட்டை பின்பற்றி வருகின்றனர். இதற்கிடையில் பிற பகுதி மக்கள் பேட் மாநகரத்தில் குடியிருக்க முயற்சித்த போது ஆவணங்களின் அடிப்படையில் மாவட்ட நிர்வாகத்தின் உத்தரவின் பெயரில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த 2020 ஆண்டு அரசு நிலத்தை பள்ளிவாசல் பெயரில் விற்பனை செய்வதற்காக புகாரின் பேரில் அப்போதைய வருவாய்த்துறையினர் பேட் மாநகரத்தில் புதிய கட்டிடங்களை கட்ட தடை விதித்தனர். இதனால் புதிய வீடுகளை கட்டவோ பழுதடைந்த வீடுகளை சீரமைக்கவோ முடியாமல் பேட் மாநகரம் பகுதியின் இஸ்லாமிய மக்கள் அந்த தடையை நீக்க வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இதே கோரிக்கையை வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பேட் மாநகரம் பகுதியில் 110 ஆண்டுகளுக்கும் மேலாக வசித்து வரும் இஸ்லாமிய சமுதாய மக்கள்
புதிய கட்டிடங்கள் கட்டுவதற்கான தடை உத்தரவால் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருவதாக கூறி அந்த தடை உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தொடர் போராட்டங்கள் ஈடுபட உள்ளதாக தெரிவித்துள்ளனர்.